முதல்வர் அவர்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில கலந்துக்கிட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா, வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலயும் பேசுறாங்க, அரசியல் ரீதியான உண்மைகளையும் பேசுறாங்க, ஒரு யூகத்திலயும் பேசுறாங்க. வசைபாடுறதுல வந்து அதிகமாகி போச்சு. அது என்னன்னு தெரியல. இந்த தடவ ரொம்ப அதிகமாவே இருக்கு. டெல்லிக்கு வந்து முதல்வர் வந்து கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டது. இதுவரையும் நீங்க கலந்துக்கல, இப்ப போய் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு, காரணம் டாஸ்மாக் ரைடு. அதாவது நீங்க இங்க உள்ள நிதிய வாங்க போனீங்களா? இல்ல உங்க பிள்ளை நிதிய காப்பாத்த போனீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஜெயக்குமார் அவர் கூட இந்த வார்த்தை இத சொல்லி பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒரு நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சந்தோஷம் தானே ஜெயக்குமார் சாரு. அவரு வந்து போய் வந்து பிஜேபியோட கை குலுக்குறாரு. பிஜேபியோட நம்ம இதா போறாரு. 2 சேர்ந்து போறாங்க, பயணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே. நீங்க தான் சொல்லிட்டீங்களே ஏற்கனவே, பிஜேபியோட நாங்க கூட்டணி வச்சோம்னா நாங்க ஜெயிக்க முடியல. எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டெல்லாம் கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப அவங்க வந்து பிஜேபியோட வந்து இணக்கமா போறாங்கன்னா, அத வச்சு நீங்க ஓட்டு கேட்டு ஜெயிக்க பாருங்களேன். நீங்க அத அப்படி பயன்படுத்திக்கிடுங்க. பயன்படுத்தி வெற்றி பெற பாருங்களேன். அடுத்த எலக்ஷன் வருது. அதில ஜெயிங்க. நல்ல வாழ்த்துக்கள். நன்றி தானே. நீங்க அத விட்டுப்புட்டு, இவர போயவே குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தா, நீங்க வந்து எப்பயுமே நம்ம மக்கள் வந்து நேர்மையா அறுவடை செய்றதே கிடையாது. அடுத்தவங்கள பழி போட்டு, அதன் மூலமா குளிர் காய்றது அரசியல்வாதி கூட ரொம்ப தந்திரமாவே எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு.